ஹாய்! இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்க மென்டல் ஹெல்த்த பாதுகாப்பா வச்சுக்கிறதுங்கிறது தவம் இருக்க மாரி. ரொம்ப சீக்கிரமே பர்ன் அவுட் ஆயிருவோம். உங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப லோ பாயிண்ட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக, நீங்க வந்து செய்யவே கூடாத 5 விஷயங்கள பத்தி நான் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்றது. சோசியல் மீடியால நீங்க பார்க்குற எல்லாமே உண்மையே கிடையாது. அவங்களோட ஹைலைட்டான ரீல மட்டும் தான் போஸ்ட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் எதுவுமே தெரியாது. அதனால அவங்களோட அவங்களோட சக்ஸஸையோ இல்ல லைஃப் ஸ்டைலையோ வந்து ஃபினான்ஷியல் குரோத்தையோ பார்த்து நீங்கள் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தோணும். இருந்தாலும் நீங்கள் அதையவே பார்க்க 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 அந்த அந்த ஒரு வெறி வந்து தாழ்வு மனப்பான்மையாக மாறி உங்கள் மென்டல் ஹெல்த்து ரொம்ப அடி வாங்கும். அதனால் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க. 2வது மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது காலையில் எந்திரிச்சதும் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் மணிக்கணக்கில் ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்த்து உங்கள் பிரெயினை ரொம்ப டயர்டாக்குறது. அதனால் வந்து உங்கள் ஃபோக்கஸ் அதாவது கவனம் செலுத்தும் திறன் வந்து ரொம்ப அடி வாங்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாகவே இருக்க முடியாது. நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் உங்கள் தாட்ஸே வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண விடாமல் தடுத்துரும். அதனால் வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்க்காதீங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அந்த நாளை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எனர்ஜியை பிரெயின் தக்க வச்சுருக்கும். அதை வந்து இதுலேயே செலவழிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதுக்கு வந்து டிப்ஸ் என்னென்னா, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். அதுதான் ஒரே டிப்ஸு. 3வது மற்றவங்க கிட்ட ரெகக்னேஷன் எதிர்பார்க்குறது. அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்தது, எவ்வளோ வியூஸ் வந்தது, யார் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணி உங்கள் ஹாப்பினஸை மற்றவங்க கையில் கொடுக்குறது. அதாவது ஒரு வியூஸு லைக்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு வியூஸ் லைக்ஸை வச்சு உங்களோட செல்ஃப் ஒர்த் அதாவது உங்கள் மதிப்பை முடிவு பண்ணக்கூடாது. 4வது அதிகமான தகவல்கள். கிடைக்கிற எல்லா நியூஸையும் எல்லாரோட ஒப்பீனியனையும் எடுத்துக்கிட்டு உங்கள் மூளையை போட்டு ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு உங்கள் பிரெயினை வந்து ஓவர் ஹீட் ஆக்கிடக்கூடாது. முக்கியமாக நெகட்டிவ் நியூஸை கன்சியூம் பண்ணவே பண்ணாதீங்க. 5 உலகத்தையே மறக்கிறது. டிஜிட்டலில் 1000 பேர்கிட்ட பேசினாலும் நேரில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கிடைக்கிற ஃபீலே தனி. அதாவது மொபைல்லேயே மூழ்கி இருந்து பக்கத்தில் இருக்க மனுஷங்களையோ இல்லை இயற்கையையோ கவனிக்கவே மறக்கிறது அல்லது ரசிக்கவே மறக்கிறது. ஏன்னா உங்கள் மென்டல் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதையே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மென்டல் ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காகவே லோவாகும். இவ்வளோ நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே 1 மணி நேரம் மட்டும் ஃபோன் பார்க்காம இருங்க. ஃபோனையே தொடாதீங்க. அடுத்தது வாரத்தில் 1 நாளோ அல்லது அரை நாளோ இன்டர்நெட் இல்லாமல் இருங்க. இன்டர்நெட் இல்லாமல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் போட வேண்டிய டைமை ஒரு ட்ராயிங் பண்ணுறதுலையோ, ஒரு ஜிம் போகிறதுலையோ, ஒரு வாக் பண்ணுறதுலையோ, ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுலையோ அந்த டைமை போடுங்க. அதாவது ஃபிசிக்கலாக எங்கேஜாக இருங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், பார்க்குற எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் கரியருக்கு ஹெல்ப் பண்ணுற, உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற பீப்புளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதோட வீடியோ முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. பாய்.